அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 27/2/2024 டியூஸ்டே அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அகைன். நேற்று வந்து ஒரு நல்ல பியரிஷ் கேண்டில்ஸுக்கூட தான் முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 2 பியரிஷ் கேண்டில். ஸோ இது வந்து கிளியராக என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷனை தான் இண்டிகேட் பண்ணுது. வேர்ல்டு மார்க்கெட் இஸ் கோயிங் டு கன்சாலிடேட், முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட். இது பெரிய ரிவர்சல்னு நம்மளால் சொல்லிட முடியாது டப்போ பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் வந்து S&P 500 பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிளியராக வந்து இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் மாதிரி தான் தெரியுது. இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் போகுது, உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா ஓகே, அது கன்சாலிடேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு புல் மார்க்கெட்டில் 3 நாளைக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே விடக்கூடாது. ஸோ இது வந்து ஆல்ரெடி 2 நாள் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். 3ஆவது நாள் நாளைக்கும் விழுந்துருச்சு அப்படின்னா ப்ராபப்ளி அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. பார்க்கலாம். அதே மாதிரி தாங்க நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மேலே போச்சோ அதுக்கு பாதிக்கு பக்கமாக வந்து இப்போ கீழே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அது மேலே போனால் தான் நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவ் வந்து 0.16% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, S&P வந்து 0.4% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, நாஸ்டாக் வந்து 0.13% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நம்மளுடைய 10 இயர் பாண்ட் ஈல்டு இருக்குது பார்த்தீங்களா, இவன் வந்து நேற்று ஏறிட்டான். மார்க்கெட் விழுகுது, இவன் ஏறுறான் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் சைன் தான். ஸோ இவன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 4.2 பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இன்னுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு சர்டனிட்டி அப்படிங்கிறது வரல. ஒரு ஹியூஜ் ரேலி வந்து வரதுக்கான சைன்ஸ் எதுவுமே தெரில. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிவர்சலில் போட்டான்னு சந்தோஷப்பட்டான். நேற்று திருப்பி வந்து மேலே ஏறிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு $77 ரேஞ்சில் வந்து யூஎஸ் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி யூஎஸோட விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு, விக்ஸுமே ஃபால் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன். அப்போது மார்க்கெட் கிளியராக கன்சாலிடேட் தான் ஆகிட்டுருக்கு. நாளைக்கோ நாளானிக்கோ மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் விக்ஸுமே ஏறிடுச்சு அப்படின்னா ஓகே, மார்க்கெட் கீழே விடுது, விக்ஸ் மேலே போகுது, கிளியர் ரிவர்சல்னு சொல்லிடலாம். ஆனால் விக்ஸுமே வந்து பெருசாக ஏறாதனால மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சைன். எப்பவுமே நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபியூவல் வேணுங்க. அந்த ஃபியூவல் தான் ஏதோ ஒரு ஈவெண்ட் இல்லை ஏதோ ஒரு நியூஸ், ஓகேங்களா. அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபெட் வந்து மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 19-20 வரைக்கும் அப்போ தான் நடக்க போகுது. 19-20னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரங்கள் இருக்குது அமெரிக்காவில். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் மியூட்டடாக பெருசாக மேலே போகாமல் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு, அப்படி இல்லைன்னா கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சும் போச்சு. அதனால் இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஃபியூவல் கிடையாது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. ஏதாவது ஒரு நல்ல பயங்கரமான பாசிட்டிவ் நியூஸ் வருது, இல்லை வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்து எக்ஸ்டர்னலாக, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட தவிர வேறு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டுமே மார்க்கெட் ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து ஒரு கொடூரமான கன்சல்டேஷனை போட போகிறோன்னு நினைக்கிறேன். ஆர் ஈவன் ரிவர்சல் கூட ஆகலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்தியன் ஸ்டாக்ஸோட ப்ரீவியஸ் டே ப்ரைஸ் க்ளோஸு. அது HDFC பேங்க் மட்டும்தான் லைட்டாக பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க, மற்ற எல்லாருமே நெகட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. 0.6% to 1% நெகட்டிவில் முடிச்சிருக்காங்க. ஏடிஆரை பார்த்தா அங்கே HDFC பேங்க்குமே நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, ஐசிஐசிஐ நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் நெகட்டிவ், விப்ரோ நெகட்டிவ், எல்லாருமே நெகட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு, அங்கே வந்து ஒரு 0.6% தான் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது ஒன்று தான் வந்து ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து இங்கே பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு, அங்கே நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேட் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக ஏடிஆர்லேருந்து பெரிய எந்த மாற்றமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லேக் இண்டிகேட்டர் தான் இருக்குது. இதில் நம்மளால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத கண்டிஷனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இப்போது வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்க்கணும் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நான் காலையிலே செக் பண்ணி பார்த்தேன், எல்லாருமே வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவ், S&P நெகட்டிவ், நாஸ்டாக் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்கள் டாக்ஸ் நெகட்டிவ், இந்த ஃப்ரான்ஸு, ஃபிட்ஸெல்லாம் லண்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாசிட்டிவாக இருக்காங்க. அடுத்து வந்து நிக்கி வந்து 0.18% இவனும் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கான். அடுத்து வந்து தைவான், இதெல்லாம் ஏஷியன் மார்க்கெட்டுங்க. தைவான் வந்து 0.6% இவன் மட்டும் தான் நல்லா பாசிட்டிவாக தெரியுறான். சிங்கப்பூர் லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினலாக நெகட்டிவாகுமே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஏஷியன் மார்க்கெட்லாம் லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலமை. நம்ம அடுத்து வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 165 செமையாக மேலே ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 141 செம்மன்னு நினச்சேன், ஆக்சுவலி செம்மையெல்லாம் இல்லை, ஒரு 20 பாயிண்ட் தான் இப்போதைக்கு வந்து இவன் கேப் அப் காட்டுறான் நிஃப்டியில். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 190 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் மார்க்கெட் இப்போ வந்து குளோபல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இல்லை கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் வந்து இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் போட்டுறேன்.
ஸோ இதாங்க நிஃப்டியில் ஃபார்ம் ஆயிருக்கு இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர் இது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர், ஓகேங்களா, அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து விர்ஜின் சிபிஆர். அப்போது நம்ம இதை வந்து ஒரு ரெக்டாங்கிளில் போட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்போ சப்போஸ் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து இந்த சிபிஆர் கிட்ட போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 20 பாயிண்ட் தான் கேப் அப் காட்டுது அப்படிங்கிறதுனால இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நிஃப்டியோடது 122. அப்போ இதே இடம் தான் கிட்டத்தட்ட. அப்போ இங்கேருந்து 20 பாயிண்ட் அப்படின்னா அவன் சிபிஆர் கிட்ட தான் ஓப்பனே ஆக போகிறான். இவன் சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகி R1 தாண்டி இங்கே போனால் தான் நம்மளால் ரிவர்சலையே வந்து பார்க்க முடியும். ஆனால் தொடர்ந்து 2 நாள் விர்ஜின் சிபிஆர் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்று நிஃப்டியில் வந்து கீழே வந்து விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. ஒரே நிமிஷம் நான் டெய்லி மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து இதை காட்டுறேன். எஸ், இங்கே பாருங்கள், இது வந்து விர்ஜின் சிபிஆர் ஃப்ரைடே அன்றைக்கி ஃபார்ம் ஆனது விர்ஜின் சிபிஆர். நேற்று வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் கிட்ட வந்துமே ரிவர்சல் ஆக முடியல ப்ரைஸால். என்னன்னே தெரில உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விர்ஜின் சிபிஆர்னா எப்பவுமே ரிவர்சல் வந்துடும். இங்கே வந்து ரிவர்சல் வரல. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டியும் போக முடியல, ப்ரைஸ் கன்சாலிடேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சடனாக திருப்பி மண்டே அன்னைக்கு மேலே விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ ஒரே நாளில் அப்படியே வந்து ட்ரெண்ட் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ சப்போஸ் எனக்கு மார்க்கெட் மேலே போச்சுனாலுமே இந்த சிபிஆரை தாண்டுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து போகுதா இல்லை போயிட்டு ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து அப்படியே டுமாரோ சிபிஆருக்கு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ 20 பாயிண்ட் ரிவர்சல் அப்படின்னா ஃப்ளாட்டாக இந்த சிபிஆர் பக்கத்தில் தான் ஓப்பன் ஆக போகுது. ப்ளஸ் இன்றைக்கி நிஃப்டியில் ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து R1 கிட்ட போகுது இல்லை சிபிஆர் கிட்ட இந்த விர்ஜின் சிபிஆர் கிட்ட போகுது அப்படின்னா ஒரு ரிவர்சலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து விர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு R1 ரிவர்சல் ட்ரேடே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். அதுதான் ஒரு அதே மாதிரி சிபிஆர்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு சிபிஆரை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சாலுமே இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி 3 ட்ரேடிங் செட்டப் வந்து ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா R1 ரிவர்சல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல். விர்ஜின் சிபிஆர் வரைக்கும் போச்சுன்னா, ஏன்னா R2வே கிட்டத்தட்ட இந்த விர்ஜின் சிபிஆர் கிட்ட தான் இருக்கும். அப்போ R1 ரிவர்சல், R2 ரிவர்சல், அதுக்கப்புறம் வந்து சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகி கீழே போகிற சிபிஆர் ட்ரெண்டிங், இதை 3 தான் உங்களால் ட்ரை பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் S1 சப்போர்ட் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் அது விர்ஜின் சிபிஆராக வேறு இருக்குது. அதனால் S1லேருந்து சப்போர்ட் ட்ரேட் ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்து மேலே சிபிஆர் வரைக்கும் ட்ரேடை ட்ரை பண்ணாதீங்க. R1 ரிவர்சல், R2 ரிவர்சல், சிபிஆர்லேருந்து ட்ரெண்டிங் டுவர்ட்ஸ் S1, இது 3 ட்ரேடை மட்டும் நிஃப்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய மொமெண்டம்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. நிஃப்டி வெறித்தனமாக மேலே போகும்போது தான் இப்போ மொமெண்டம் இல்லாமல் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டிலுமே. நல்ல விஷயம் என்னென்னா பேங்க் நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகல. இங்கே பாருங்கள், ஒரு கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் பெருசாலாம் புல்லிஷாக இல்லை, நான் புல்லிஷாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இது இண்டிகேட் பண்ணுது இது. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசெண்டிங் சிபிஆர் வந்துடுச்சு. இதுலேயுமே பாருங்கள், சிபிஆருக்கும் R1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் சிபிஆருக்கும் S1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் இருக்குது. விச் மீன்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு கீழே மூவ் ஆகிறதுக்கு தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சிபிஆர்னு சொல்ல முடியாது நிஃப்டியில் ஃபார்ம் ஆன மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒயிட் சிபிஆர் மாதிரி தெரியுது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆரை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி டிசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது. அதனால் சப்போஸ் ப்ரைஸ் மேலே போகுது, மேலே R1 கிட்ட போகுது அப்படின்னா அந்த R1 ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த சிபிஆரை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான், ஓகேங்களா. அப்போ அந்த 100 பாயிண்ட் தான் உங்களால் கவர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுங்க. சப்போஸ் அந்த கேண்டிலே பெரிய கேண்டிலாக வந்து உங்களுக்கு ஆஃப் ஆஃப் த ஸ்பேஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை நீங்கள் விட்டுட்டு இந்த சிபிஆரை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ட்ரேடை மட்டும் பண்ணுங்கள். இதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து விர்ஜின் சிபிஆர் கிட்ட போய் ரிவர்சல் ஆகும்போது பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். அந்த டைமில் பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த பிவட்லாம் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே இதுதான். R1 ரிவர்சல், சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா R2 ரிவர்சல், அப்படி இல்லைனா வந்து சிபிஆர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சிபிஆர் தாண்டி கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் சிபிஆர் ட்ரெண்டிங் டுவர்ட்ஸ் S1, இதை 3 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இங்கேயுமே வந்து டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால S1 ரிவர்சல் ட்ரேடை ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஃபார்ம் ஆகி ப்ரைஸால் சிபிஆரை தாண்ட முடியாமல் S1 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ளஸ் ஃபின் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலை.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அகைன் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது. நம்ம பேசிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா 158 அப்படின்ட்டு வந்துட்டான். ஸோ 20 பாயிண்ட்டுங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதனால் வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆக போகுது. சிபிஆர் கிட்ட தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் சொன்ன அதே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். சப்போஸ் ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா இங்கே போயிட்டு R1 கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணலாம். R1 ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் வந்து பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் R1 தாண்டி மேலே R2க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 2% இருந்து 5% தான் இருக்குது. அந்த மாதிரி போகும்போது நீங்கள் ஆட்டோ ரிவர்ஸ்லையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் கீழே வந்துச்சு, உங்களுக்கு வந்து சிபிஆர் தாண்டி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஆர் ட்ரெண்டிங் டுவர்ட்ஸ் S1 வந்து ட்ரை பண்ணலாம். S1 ரிவர்சல் ட்ரேடை எதுலையுமே அவாய்ட் பண்ணிடலாம் பிகாஸ் ஆஃப் த டிசெண்டிங் சிபிஆர் இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏதாவது ஒரு ரைஸ் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதுவே உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து இந்த மாதிரிலாம் ஆகலை, உங்களுக்கு வந்து ஒரு 8 மணிக்கு முன்னாடி வந்து கேப் டவுன் ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு சிபிஆருக்கும் S1 கிட்ட சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், இங்கே சிபிஆர் கிட்ட போய் ரிவர்சல் எடுக்கும் போதுமே நீங்கள் கூட அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் கேப் டவுன். ஸோ இப்போது வரை கேப் டவுன் அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு ஒரு மொமெண்டமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ பியூராக அது வந்து நம்ம கன்சாலிடேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த கன்சாலிடேஷன் எய்தர் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். அதாவது மேலே போனாலுமே ஆல் டைம் ஹையை தாண்டி நல்லா டிசிசிவாக பிரேக் அவுட் ஆகணும். கீழே போனாலுமே இந்த கன்சாலிடேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் தாண்டி இந்த ரேஞ்சை தாண்டி கீழே பிரேக் அவுட் ஆகணும். இது ரெண்டுக்கும் இடையில மார்க்கெட் வெறித்தனமாக கன்சாலிடேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரெண்டு சைடை டெசிசிவாக பிரேக் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இதர் அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா அது வரைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேட் தான் ஆக போகுது. இப்போதைக்கு என் கண்ணுக்கு கன்சாலிடேஷன் தான் தெரியுது. பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் வீக்லியை போட்டு பார்க்கும்போது நிஃப்டி கன்சாலிடேஷன், அதாவது சிபிஆருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே கன்சாலிடேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கன்சாலிடேஷன் தான். உங்களுக்கு இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்சல் எடுத்து வரதுனால ப்ராபப்ளி உங்களுக்கு சப்போஸ் கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரொம்பலாம் இல்லை. இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சாலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி நடுவில் ஒரு கோடு போட்டிருந்தோம் நேற்று. இப்போ அந்த கோட்டு கிட்ட தான் இருக்கிறான், அந்த கோட்டோட சப்போர்ட் கிட்ட தான் இருக்கிறான். இதை 1 ஹவரில் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பேட்டர்னே இதில் தெரியும். கரெக்டுங்களா. அப்போது சப்போஸ் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி பேரிஷாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹோப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து 45,100 வரைக்கும் அவன் கண்டிப்பாக போயிடுவான். அதுதான் இப்போதைக்கு இண்டிகேஷன். சப்போஸ் இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இந்த ட்ரெண்ட்லேயே தாண்டணும். அதாவது 47,200 அப்படிங்கிறது தாண்டி டெசிசிவாக மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு அப்சைட் ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி லைட்டாக மேலே போகிறான், இப்படியே மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துடுறான், இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வந்தாங்க ஒரு புஷ் கிடச்சிருக்கு மேலே. அப்போ நீங்கள் வந்து இந்த லைனை கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. சப்போஸ் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது கீழே 46,300ங்கிறத இன்றைக்கி சப்போஸ் ப்ரைஸ் இன்றைக்கி பிரேக் பண்ணுது, நாளைக்கு பிரேக் பண்ணுது, எப்போ பிரேக் பண்ணாலுமே இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டு உங்களுக்கு கீழே இந்த சப்போர்ட் வரைக்கும் அவன் கண்டிப்பாக 45,200 வரைக்கும் அவன் கண்டிப்பாக அவன் போயிடுவான். ஸோ இது இந்த லைனை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.